டைரி வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மேத்தமேட்டிக் ஏன்ஷியன்ட் தமிழ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, ஆக்சன் அப்படின்னா என்னென்னா இது ஒரு எருதுகள் வந்து இப்போ ஒரு வியாபாரி வந்து என்னென்னா ஒரு அவர்கிட்ட எருதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து வியாபாரத்துக்கு போகிறப்போ என்ன சொன்னோம்னா, இப்போ நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணுறப்ப இவ்வளோ டேக்ஸு இவ்வளோக்கு இது இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி வந்து அவர் வந்து அந்த ஆக்சன் விற்க போகிறப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட மொத்தம் எத்தனை எருது இருக்கு அப்படின்னா 10 இருக்கு. அந்த 10ல் வந்து ஃபர்ஸ்ட் இருக்குன்னா 3 வந்து வித்துறாரு. அப்போ 10ல் 3 வச்சுன்னா பேலன்ஸ் எப்படின்னா 7 அப்படின்னு இருக்கும். அடுத்தது வந்து என்னன்னா அந்த ஒவ்வொரு எதுக்கும் வந்து இவ்வளோ வரி வந்து வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 ஆக்சனுக்கு எவ்வளோ, 9க்கு எவ்வளோ, 7க்கு எவ்வளோ, 5க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 7க்குன்னு பார்த்தோமா, அப்போ 7ஓட வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணுறப்ப நமக்கு மொத்தம் 5 இது இருந்துச்சு. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன இருந்துச்சுன்னா 509,000 அப்படின்னு வருது. மொத்தமாக டோட்டலாக அதோட வரி வந்து எவ்வளோ அப்படின்னா 11,250 வருது. அதே சேம் தான் ஃபர்ஸ்ட் என்ன சம் பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து எருதுகள் 2வும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ எப்படி சொல்கிறது வரி வந்து எப்படி இருக்கும். இப்போ வந்து அந்த வரியில் வந்து ஒவ்வொரு செக் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இது நம்ம வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் செக் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 9 ஆக்சனு, செகண்ட் செக் பாயிண்ட்ல வந்து எவ்வளோனா 7 ஆக்சனு, தேர்ட் செக் பாயிண்ட்ல எப்படின்னா 5 ஆக்சன் கொடுக்குறாங்க. அது வந்து எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 9ஆல் டிவைட் பண்ணுறப்ப 245 வருது. அடுத்து 7ஆல் டிவைட் பண்ணுறாங்க 315 வருது. அடுத்து 5ஆல் கால்குலேட் பண்ணுறாங்க 441 வருது. அடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் சேர்க்கிறப்ப வருதுன்னா 1001 வருது. இந்த சம் வந்து எப்படின்னா ஒரு செக் பாயிண்ட் நம்ம கிராஸ் பண்ணுறப்ப வந்து எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் இந்த ஆப்ஷன் கணக்கு. அடுத்தது வந்து ஒரு ஸ்பேரோ குருவிகள் கணக்கு. ஒரு குருவி வந்து ஒரு மரத்தில் வந்து உட்காந்துருக்கு. அது வந்து அந்த உட்காந்துட்டு அது மேலே பார்க்குற குருவியை பார்த்து கேட்குது, நீங்கள் வந்து எவ்வளோ பேர் மேலே வந்து பறக்குறீங்க அப்படின்னு கேட்குது. அப்போ அந்த குருவி வந்து சொல்லுது, நீயே வேணா எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுது. எவ்வளோ போய் பாருங்க பார்க்குது. அதுக்கப்புறம் அந்த குருவி சொல்லுது வந்து 2 நிமிஷம்